Jai Hind and Vande Matram. Welcome to Defense Info Tamil. நான் ஜெயசூர்யா. சைனா இந்த ஒரு வார்த்தை மொத்த உலகத்தவே ஒரு காலத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருந்துச்சு. பெரிய பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, சைனா பண்ணுற தப்பு தவறுங்களை கேள்வி கேட்டதே கிடையாது. அது சைனா வெளியே பண்ணிகிட்டு இருக்கட்டும், இல்லை அவங்க நாட்டுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், வீகர் முஸ்லிம்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது சைனாவில். சைனீஸ் அவரோட சிட்டிசன்ஸ், ஓன் சிட்டிசன். கிட்டத்தட்ட இன்னைக்கு சைனாவில் 10 மில்லியன் வீகர் முஸ்லிம்ஸை ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. 3 வயசு குழந்தையிலேருந்து எடுத்து 60 வயசு தாத்தா வரைக்கும் ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க பண்ண குற்றம் என்னன்னா, தே வேர் முஸ்லிம்ஸ். அவங்க பேர் முகம்மதுன்னு வந்துருச்சு. அவங்க சைனாவில் நமாஸ் பண்ணாங்க, குரான் படித்தாங்க. இதுதான் அவங்க பண்ண தவறு. ஏன் அப்படின்னா, சைனா இருந்துக்கிட்டு நீ எப்படி முஸ்லீமாக இருக்கலாம், நீ கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லி அவங்கள கேம்ப்ஸ்குள்ளே போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வீகர் முஸ்லிம்ஸோட பெண்கள் கூட அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் ரேப்பிங் தெம், தே ஆர் டார்ச்சரிங் தெம். அவங்க வீட்டில் போய் அப்படியே லூட் அடிக்கிறது. யார் பண்ணுறா இதெல்லாம்னா, சைனாவோட ஒஃபிஷியல் போலீஸ் அண்ட் ஒஃபிஷியல் ஆர்மி மென்ஸ். இது நான் சொல்லலை, பிபிசியோட ஒஃபிஷியல் நியூஸ் டாக்குமெண்ட்ரி சொல்லுது, வியான் சேனலோட ஒஃபிஷியல் நியூஸ் டாக்குமெண்ட்ரி சொல்லுது. பட் the whole country is quiet about it. யாரும் இதை பற்றி ஒரு கேள்வி கூட ரேஸ் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கார்பரேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் இங்கே 57 இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஒரு மெம்பர்ஸாக இருக்கும் யுனைடெட் நேஷன்ஸில். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கூட சைனாவில் நடக்கிற முஸ்லீம்ஸ் கூட அநியாயம் நடக்குது, இல்லை அக்கிரமம் நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்கிறது கிடையாது. why? because China has influenced the world. நிறையா கண்ட்ரீஸோட, நிறையா கவர்மெண்ட்டோட ஜிடிபிலையும் சரி, அவங்க எக்கனாமிலையும் சரி, சைனா ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அவங்க சைனா மேலே கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இந்த பின்பத்தை, இந்த கதவை மொத்தமாக உடச்சி, சைனா நீ பண்ணுறது தப்பு, உங்கள் சிட்டிசன்ஸ் கூடயும் சரி, மற்ற சிட்டிசன்ஸ் கூடயும் சரி, உன்னோட பாலிசிஸ் ஃபுல்லாமே உனக்கு சாதகமாக தான் இருக்குது, அண்ட் அது ரொம்ப தப்புன்னு யுனைடெட் நேஷன்ஸில் அடித்து சைனா மேலே மூஞ்சிக்கு சொன்னது இந்தியா. அண்ட் இது சொன்னதுக்கு அப்புறமா நிறையா கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு ஃபேவரில் சைனாக்கு அகெயின்ஸ்டில் போனாங்க. அண்ட் சைனாக்கு அகெயின்ஸ்டாக அவங்க குரலை ரைஸ் பண்ணாங்க, அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் கேட்டிருப்பீங்க, சைனீஸ் PLA ஆர்மி, பீப்புள் லிபரேஷனோட ஆர்மி LAC பார்டர்லேருந்து 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அவங்க பேக் போயிட்டாங்க. தே வித்ட்ராட் தேர் ஃபோர்ஸஸ். அவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் மெயினாக கேட்டிங்கன்னா, that was இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்க இந்தியன் ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் இவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்கன்னு அவங்க யோசிச்சே பார்க்கல. இன்னைக்கு சைனீஸ் ஆர்மியோட கேஷுவாலிட்டி, அந்த கல்வான் கிளாஷில் நடந்தது, கிட்டத்தட்ட 100 சோல்ஜர்ஸ். இதை நான் சொல்லலை, சைனாவோட ஒஃபிஷியல்ஸே அவங்க ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ரியில் நியூஸில் சொல்கிறாங்க that more than 100 soldiers have been died. நம்ம இந்தியாவில் 20 and they were 100. and this much aggressive-ஆக இந்தியன் ஆர்மி ரியாக்ட் பண்ணுன்னு அவங்க எதிர்பார்க்கல. that's the reason they are behind the LAC. 2 to 3 kilometers they are behind. They went. ஏன்? அண்ட் மெயினாக ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் போட்ட ப்ரெஷர்னால மட்டும் இல்லை, இட்ஸ் அ குளோபல் ப்ரெஷர். சைனா மேலே இப்போ மொத்த உலகமே சைனாக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்கும் சைனான்னு ஒரு பேரை கேட்டாலே எரிச்சலாக வருது. பிகாஸ் அவங்க பண்ண காரணங்கள், அவங்க பண்ண விஷயங்கள் அப்படி. இப்போது இந்தியா 59 ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்கு. ஸோ பேன் பண்ணதில் என்ன ரீசன், என்ன, எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேன் பண்ணதோட எஃபெக்ட் என்ன, தட் வி ஹாவ் டு டாக். பிகாஸ் நிறையவே சொல்லிட்டு இருப்பாங்க, இது நடக்கலை, அது நடக்கலை. எதுவுமே நடக்கலைன்னா, பேன் பண்ண பிறகு சைனாக்கு ஒன்றுமே ஆகலை, எஃபெக்டே ஆகலைன்னா, சைனாவோட கவர்மெண்ட் ஏன் அழுகுது? சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏன் பப்ளிக்லி நியூஸில் சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவை நாங்கள் யுனைடெட் நேஷனில் சியூ பண்ணுவோம், அவங்க இப்படிலாம் பண்ணுறது தப்புன்னு? ஏன் அழுகணும் அவங்க? பிகாஸ் இட் இஸ் எஃபெக்டிங் தெம். நம்ம ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு காரணம் அவங்கள பழி வாங்குறது கிடையாது. These apps, 59 apps were a national security threat. நம்மளோட நாட்டோட இன்ஃபர்மேஷன், ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, நம்மளோட ஃபுல் டேட்டா, யூசர் டேட்டா மொத்தமாகவே they were transmitting that whole thing to bloody China. and Chinese servers were recording it. அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ நம்மக்கிட்ட இந்த டேட்டாவை உருவிட்டு இருந்தாங்க. So these apps are banned just because of national security, not because revenge. அவங்கள பழி வாங்கணும்னு இதுவும் நம்ம பண்ண கிடையாது. இது நம்ம பேன் பண்ணதுக்கு அப்புறம் now Mike Pompeo, the Secretary of States, United States of America,
அவர் வந்து சொல்லியிருக்காரு, now we are also going to ban these 59 apps and more 59 plus apps. அமெரிக்கா பண்ணுறது தான் ஆல்மோஸ்ட் யூரோப் ஃபாலோ பண்ணும். ஸோ யூரோப், அமெரிக்கா, இந்தியா மாதிரி பெரிய பெரிய எம்பையர்ஸ் இதை பேன் பண்ணிருச்சுன்னா சைனாவில் இருக்கிற கம்பெனி மொத்தமாகவே ஹெவி லாஸில் போகும். அங்கே இருக்கிற மக்கள் வந்து வேலை இல்லாமல் திண்டாடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களோட எக்கனாமி வில் டைரக்ட்லி கம் டவுன். அண்ட் சைனாவோட மாஸ்டர் வெப்பன், சைனா கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் வெப்பனே அவங்களோட எக்கனாமி மட்டும்தான். நாட் ஆர்மி ஆர் நாட் ஏர்ஃபோர்ஸ் ஆர் நாட் நேவி. தே ஹாவ் த பவர்ஃபுல் வெப்பன் இஸ் தேர் எக்கனாமி. India has decided to break their economy. Not only India, whole world. So that's what is going on. அவங்களோட எக்கனாமி நம்ம இப்போ பிரேக் பண்ணுறோம். And slowly it will come down. Indian government and Indian states, நம்ம ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆப்ஸை மட்டும் பேன் பண்ணது கிடையாது. ஆப்ஸ் கூட சேர்ந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சைனாவோட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், சைனாவோட ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், or let it be government projects, every deal we have cancelled with China. And in the deals nale kittathetta many million dollars Chinese companies are facing a loss. Adudha reason China வந்து இன்னைக்கு மீடியால பப்ளிக்கா அழுகுது. They are pleading, they are matter மாதிரி they are pleading us that please accept us. இங்க எங்களோட ஆஃபர்ஸை நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க, we will sue you in United Nations. United Nations சைனாக்கு அகைன்ஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. That's the reason. Because நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர பாய் மோடி வந்து லே லடாக்கில் விசிட் பண்ணார். இந்தியன் ஆர்மி கமாண்டர்ஸ் கூட, இந்தியன் அந்த கிளாஷில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் கூட he had an interaction. Now the question raised in China, that is PM மோடி, இந்தியாவோட PM is in Ladakh, where is Jinping? அவர் இன்னும் காணோம், எங்க அவர்? இந்த கேள்வி அவங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள், அந்த ஊரில் இருக்கிற வேட்ரன் சோல்ஜர்ஸ் கேட்குறாங்க அவங்க ஜின்பிங்கை பார்த்து, அவரோட பிரசிடெண்ட்டை பார்த்து. This was the main reason சைனா உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நிறைய ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கம்போடியா அண்ட் தைவான், ஹாங்காங், இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுங்க கூட, பர்மா, இப்போ சைனாக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் அவங்க கவர்மெண்ட் இருந்தவங்க நம்ம ஆரம்பித்தது, அதாவது இந்தியா ஆரம்பித்த விட்ட ஒரு ஸ்டெப்பில் ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம ஃபார்வர்டு வச்சுருக்கோம். நம்ம கூட சேர்ந்து நிறையா கண்ட்ரிஸ் அந்த ஸ்டெப்பை ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருச்சு. தட் சைனா இஸ் டூயிங் ராங். குட்டிய கண்ட்ரி, அவங்க லேண்ட் பார்டரை கூட அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பட் தே ஆர் ரைசிங் தியர் வாய்ஸ் அகேன்ஸ்ட் சைனா. அண்ட் திஸ் இஸ் த டைம் சைனா ஹேஸ் டு கம் டவுன் இன் இட்ஸ் நீஸ். காட்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தீஸ் காட்ஸ் ஹாவ் கம் டுகெதர். வேர்? இன் தி சவுத் சைனீஸ் சீ. சவுத் சைனீஸ் சீல தான் ஆக்சுவலி சொல்ல போனால் சைனாவோட மெயின் 70% ஆஃப் ட்ரேட் ரூட், 70% ஆஃப் சைனாவில் நடக்கிற ட்ரேட், அவங்களோட காசு, அவங்களோட எக்கனாமியே த்ரூ சி ரூட் தான். அதுவும் மெயினாக சொல்ல போனால் த்ரூ சவுத் சைனீஸ் சி. அண்ட் 30% வந்து அவங்க ஏரியல் ரூட்ஸ். இப்போ ஏரியல் எல்லாமே எல்லா வேர்ல்டுலேயே க்ளோஸ்ட் ஆகி கிடக்கு. ஸோ தே ஆர் யூசிங் ஒன்லி சி ரூட். திஸ் டைம் இந்தியன் நேவி ஹேஸ் பிளாக்ட் தேர் சி ரூட். இதை தெரிஞ்சுக்கிட்டு சைனீஸ் நேவி அவங்களோட நேவி அமைச்சு நிறையா சாகசங்கள்லாம் பண்ணாங்க. நாங்கள் பெரிய நேவி, வி ஆர் த பிகஸ்ட் நேவி அப்படின்னு. திஸ் டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஜாயின்டர்ஸ். அவங்களோட 2 பெரிய கேரியர்ஸ், ஃப்ளைட் கேரியர்ஸ், நேவி ஃப்ளைட் கேரியர்ஸ் நம்மளுக்கு அமுச்சுட்ருக்காங்க. USS நிமிட்ஸ் அண்ட் USS ரொனால்ட் ரேகன். அவங்க கெப்பாசிட்டி மோர் தென் 100 ஃபைட்டர் பிளேன்ஸ் கேரியர்ஸ் அதில் இருக்குது. அண்ட் யூஎஸோட B-52 பாம்பர் பிளேன் இஸ் ஆல்சோ தேர். அவங்க லைக் மொபிலைஸ் பண்ணிட்டாங்க இன் சவுத் சைனீஸ் சி. இதை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா நேவி ஹேஸ் ஜாயின்ட் அஸ் அண்ட் ஜாப்பனீஸ் நேவி ஆர் ஆல்சோ ஜாயின்ட் அஸ். ஸோ பார்க்க போனால் காட்ஸ் 4 countries have blocked these Chinese routes. And அமெரிக்காவோட ஷிப்பிங் பவர் சைனாவோட ஒரு ஆர்மி கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. சைனீஸ் ஆர்மி, PLA ஆர்மி cannot face even the navy of US. And கம்பேரிட்டிவ்லி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம், சைனாவோட ஆர்மி பற்றி பேசுவோம், சைனாவோட ஏர்ஃபோர்ஸ் பற்றி பேசுவோம். பட் அவங்க நேவி பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அவங்க நேவி இஸ் வீக்கர் தென் த இந்தியன் நேவி. They had the fleet carrier only in 2012, but we had in 1970s and we had fought a war with it. நம்ம ஆல்ரெடி ஒரு போரே பண்ணிட்டோம் நம்ம INS விக்ராந்த். But now only they are having 2012 the reason. So they are very weak in the sense of navy. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நேவியில் பண்ணது கிடையாது. So now all the world is against China.
எல்லா பாலிசிஸும் அகெயின்ஸ்ட் சைனாக்கு அகெயின்ஸ்டாக திருப்பப்படுது. And this is the time China has to come down in its knees. This is the time that whole world will show its unity, mainly Quads. So let's see what happens. Till that, see you in the next video. Thank you and Jai.